அந்த இடம்தான். சரி ஆச்சாரியாரே, நான் கூறியது நினைவில் இருக்கட்டும். இப்போது விரைவாக உள்ளே செல். சரி ஆச்சாரியாரே. ஆனால் தாங்கள் கூறியபடி நடக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்றுமே கிடையாது. என்றுமே ராஜகுரு அவர்கள் என் மதிப்பிற்குரியவர். நான் அவருடைய சீடன். தாங்கள் எனக்கு உறுதி அளிக்க வேண்டும். இந்த காரியம் மூலமாக என் குருவுக்கு எந்தவித தீங்கும் ஏற்படக்கூடாது. நான் உனக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறேன். ஒரு பிராமணனின் வாக்கு பகலில் சூரியனை போன்று இரவில் சந்திரனை போன்று சத்திய வாக்காக இருக்கும். நானும் சந்திரகுப்த மௌரியாவும் எப்பொழுதும் ராஜகுருவுக்கு எந்த விதமான தீங்கையும் இழைக்கவே மாட்டோம். இப்பொழுது நடைபெறுவதும் ராஜகுருவின் நன்மைக்காகத்தான் இருக்கும். தாங்கள் இதை உறுதியாக கூறுவதென்றால் இந்த காரியத்தை நான் நிச்சயமாக செய்வேன். வருகிறேன் ஆச்சாரியாரே. சரி. வணங்குகிறேன் ஆச்சாரியாரே. பிரியம்பதா, நீ இங்கே? ஆம் ஆச்சாரியாரே, நான் தங்களின் சீடன். தங்களுக்கு இன்று நான் குருதட்சணை கொடுக்க வந்திருக்கிறேன். ஆனால் இவ்வளவு கடினமான காவலை தாண்டி நீ எப்படி உள்ளே வந்தாய்? ஆச்சாரியாரே, பல காலங்களாக மகதத்தில் இருக்கிறேன். அரண்மனையில் பலரை நண்பர்களாக்கி விட்டேன். அவர்களின் உதவியோடு வந்துவிட்டேன். தங்களை அழைத்துச் செல்கிறேன். ஆனால் நீ செய்த இந்த துணிச்சலான காரியத்திற்கு உனக்கு கடினமான தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. தங்களின் விடுதலைக்கு பதிலாக என்ன தண்டனை கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்வேன். விரைவாக கிளம்புங்கள். வாருங்கள் வாருங்கள் குருவே, வாருங்கள். மகதம் உன் உதவியை என்றும் நினைவில் வைத்துக் கொள்ளும். வா, வாருங்கள். வணங்குகிறேன் ஆச்சாரியாரே. தாங்கள் கூறியது போல் எனது ஆச்சாரியார் ராஜகுருவை சிறையிலிருந்து விடுதலை செய்து விட்டேன். நீ செய்தது மிகவும் அற்புதமான காரியமாகும். ஆனால் ஆச்சாரியாரே, இப்பொழுதும் எனது கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை. தாங்கள் இப்படியெல்லாம் செய்வதனால் தங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கப் போகிறது? பிரியம்பதா, நந்த வம்சத்தின் கடைசி வாரிசாக இருப்பவன் பாண்டுகிரன் தற்பொழுது எங்கள் அரண்மனையில் இருக்கிறான். அவன் பரிபூரணமாக குணமடைந்த பிறகு தண்டிக்கப்படுவான். அதன் பிறகு என்னுடைய சபதமும் நிறைவேறிவிடும். அதன் பிறகு இந்த தேசத்திலிருந்தும் இந்த ராஜ்யத்தின் சேவையிலிருந்தும் முக்தி அடைந்து விடுவேன். அந்த நேரத்தில் அந்த ஸ்தானத்தில் ஒரு திறமையானவர் இருப்பது அவசியமாகும். அந்த அவசியத்தை உன் ஆச்சாரியா ராஜகுரு நிறைவேற்றி வைப்பார். ஆனால் ஆச்சாரியாரே, ராஜகுரு மகதத்திற்கு வந்ததே அரசரை கொல்வதற்குத்தானே? ஒரு பகைவரை அரசர் சந்திரகுப்தரின் ராஜகுரு ஆகுவீரா? ஆமாம். ஏனெனில் ராஜகுரு எந்த அளவுக்கு சந்திராவின் மீது வெறுப்போடு இருக்கிறாரோ அந்த அளவுக்கு மகதத்தின் மீது பாசத்தோடு இருக்கிறார். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர் மகதத்தோடு சேர்த்து சந்திரகுப்த மௌரியாவையும் பாதுகாப்பார். ஆனால் ஆச்சாரியாரே, சிறை கைதியாக இருந்தவர் இப்போது தப்பித்து வெளியேறிவிட்டார். மீண்டும் அவர் அரண்மனைக்குள் நுழைவது என்பது நடக்காத காரியமாயிற்று. நான் அறிவேன் பிரியம்பதா, நீ ஒன்றும் கவலை கொள்ளாதே. ராஜகுருவை நானே அரண்மனைக்குள் மரியாதையோடு அழைத்து வருவேன். ஆனால் அதுவரை இந்த ரகசியத்தை யாரிடமும் கூறிவிடாதே. அந்த கவலை தங்களுக்கு வேண்டாம் ஆச்சாரியாரே. வருகிறேன்.